இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட பெயர் க்ரோஸ் எக்ஸ்ப்ளோர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா க்ரோஸ் ஜீரோவோட தேர்ட் மூவி. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு படத்தை யாராவது பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்க. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து கேரக்டர்ஸ் பெருசா இருக்காது, ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் போன படத்துல இருந்து இந்த படத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சோலோ மூவியா கூட கன்சிடர் பண்ணலாம், பட் ஸ்டில் போன பார்ட் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல கெஞ்சி இருக்க மாட்டான், இதுல பார்த்தீங்கன்னா புதுசா வேற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும். ஓகே, படத்தோட கதை என்னன்னா சேம் அதே தான், வேற எதுவும் கிடையாது. கெஞ்சி வந்து கிராஜுவேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கதை வந்து அமைஞ்சிருக்கும். காசியோ அப்படிங்கிற ஒரு பையன் சூசரானுங்கிற அந்த ஒரு ஹை ஸ்கூலுக்கு வரான், வந்துட்டு அந்த ஸ்கூலை எப்படி கான்கோர் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கெஞ்சி மாதிரி அந்த ஸ்கூலை கான்கோர் பண்ணணுங்கிற ஐடியாலாம் கிடையாது. போகிறான், அது பாட்டுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒப்ப வாங்க நம்ம வீடியோக்கு ஆஃப் பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பையனை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஹோமில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பையன் வளர்ந்துட்டான். இவன் பேர் தான் காசியோ. ரோட்டில் வெட்டி நாயை அடிச்சுக்கிட்டு கெனிச்சி அப்படிங்கிற ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ காசியோ பார்த்தீங்கன்னா அந்த கெனிச்சி கிட்ட சூசரானுக்கு இந்த வழியாக தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வருவானா, ரொம்ப கிட்ட வராதரா அப்படிங்கிற சொல்லி கெனிச்சியை தள்ளி விட்டு வந்துடுவான். ஆனால் அதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம காசியோ கிட்ட வம்பளுத்துக்கிட்டு இருக்கும்போது காசியோ வந்து எதுவும் பெருசாக பேச மாட்டான், இங்கே சொல்கிறது எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டுன்னுட்டே இருப்பான். இப்போ அதுவே சூசரான் ஹை ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வேகன்சி ஆயிடுச்சு. அடுத்து யார் அந்த ஸ்கூலோட கிங் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த இடத்துல வந்து சண்டை நடக்குது. அண்ட் அந்த சண்டையில பாத்தீங்கன்னா டோரோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஜெயிக்கிறான். புதுசா அந்த ஸ்கூலுக்கு ககாமி அப்படிங்கிற ஒரு பையனும் வரும்போது, யோ வெள்ள பிரெட், பணக்கார பையனுக்கான இடம் இது கிடையாதுப்பா, அப்படியே கிளம்பிடு அப்படிங்கலாம் கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. அப்ப ககாமி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அவன் கூட அவனோட கிளாஸுக்காக போய்கிட்டு இருக்கும் போது அப்ப காசியோவும் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பானா. அப்ப காசியோ பின்னாடி ஒருத்தன் வந்தவன் பாத்தீங்கன்னா காசியோட முடிய பிடிச்சி அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ உள்ள ஒரு பர்மிஷன் இல்லாம அப்படின்னு அப்படியே அவனை அடிச்சு போட்டு கை வச்ச உதச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த கெனிச்சி இருக்கிறான்ல அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துகிட்டு அப்ப இவன் தான் காசியோவா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. ஏன்னா காசியோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல எல்லாரையும் அடிச்சு செம்மையா பேர் வாங்கி வச்சிருந்திருப்பானா. ஸோ டாக் ஆஃப் த டவுன் தலைவர் தான். சற்று முன் முதலமைச்சர் ஆனவர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டானான அந்த டோரோவும் பார்த்தீங்கன்னா, ஓ உன் பேர் காசியோவா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்போ அப்படியே கட் பண்ணா கென் இருக்கிறாருல, அவர் திருப்பி ஊருக்கு வந்துட்டாரு. ஊருக்கு வரும்போது டகாஷி பார்த்தீங்கன்னா கென்னை வந்து பிடிச்சிடுறான். அண்ட் கென் இந்த இடத்துல சும்மா தான் சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டகாஷி வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பானா, அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி ஒரு பழைய கார் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ற ஒரு இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இடத்தோட ஓனர் பார்த்தீங்கன்னா சோட்டா அப்படிங்கிற அவங்க பையன் கூட தனியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா தான் இந்த மாதிரி டகாஷி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அதுவே கெனிச்சி இருக்கிறான்ல, அவனும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம காசியோ வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனை கூட எப்படியாவது ஃப்ரெண்டா இருக்காக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா நம்ம காசியோ வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட வந்து அல்ல கைங்க அப்படின்னு யாருமே இருக்காதுல்ல. ஸோ அதனால இவனுங்க சேர்ந்துக்கலான்னு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அப்படி கிடையாது, உண்மையாலே அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு இப்போ தானே புதுசாக வந்திருக்க, இங்கே யார் யாரெல்லாம் டாப் டாக்ஸ் தெரியுமா அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய பேரோட பேரெல்லாம் வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பானா. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிண்டாமாவையுமே சொல்லுவான். ஏன்னா இப்போ ரிண்டாமா பார்த்தீங்கன்னா 3rd இயரில் வந்து இருப்பான். நீ யாரை வேணா என்ன வேணா பண்ணலாம், ஆனால் இவன் வந்து அன்டச்சபிள், உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்போ அதுவே ககாமி இருக்கிறான்ல அந்த பணக்கார பையன், அவனை வந்து கிளாஸில் புள்ளி பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா. பட் அவன் பார்த்தீங்கன்னா தூக்கி ஊனி விட்டுருவான் எல்லாரையும். இன்னொரு பக்கம் கென் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருல, ஸோ டப்பாக்கார பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரோட தலையில வந்து கட்டி நல்ல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வருவாங்க இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக. அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா எடுத்துட்டு போவாங்க. வேஸ்ட் அப்படின்னா வேஸ்ட் கிடையாது, அது எல்லாமே வந்து இரும்பு துண்டு. ஆனால் அவங்கள வந்து ஒட்ஸு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. பிளஸ் அதோட லீடர் பார்த்தீங்கன்னா நராக்கோ. ஆனால் அந்த நராக்கோ அப்படிங்கிறவன் இப்போ இந்த கடை வந்து இருக்குதுல்ல, ரோட்டு மேலே இருக்குதுல்ல, ஸோ இந்த ஒரு கடையை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதாவது அந்த பொண்ணை வந்து அடிச்சு துரத்திட்டு இந்த இடத்தையே வந்து அப்படியே சுட்டிக்கலான்னு இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து டகாஷி கிட்ட இருந்து கென் வந்து தெரிஞ்சுக்கிறான். அதே நேரத்தில் அந்த நராக்கோ அப்படிங்கிற அந்த ஒட்ஸு குரூப்போட லீடர் இருக்கிறான்ல பாஸ், அவன் வந்து கென் கூட வேலை பார்த்தவனா இருக்கும். அடுத்த நாள் கென் பார்த்தீங்கன்னா அந்த நராக்கோ போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த இடத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த இடத்த வந்து நான் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே வந்து ஒரு லார்ஜெலாம் வந்து கட்ட போகிறேன், ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய காசெல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கென் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுறையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவன் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா அந்த இடத்துல காசு பார்க்குறதா இல்லை பழைய ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்குறதான்னு பார்த்தா காசு தான். இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீ வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கென் அங்கிருந்து அமுச்சு வைக்கிறானா. அதே நேரத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18 வயசான ஒரு புது பையன் வந்து சேர்ந்திருப்பான். அவன் பேர் வந்து ஃபுஜிவாரா. ஒருத்தனை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிருக்கான், கூடவே ஒரு போலீஸ்காரன் கையை வந்து எரிச்சிருக்கான். இது நம்ம டீமில் வந்து சேர்றதுக்கு போதாதா அப்படிங்கிற தான் வந்து சேர்ந்திருப்பான் அந்த ஃபுஜிவாரா. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கென் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது
அந்த இடத்துல ககாமியை வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த ககாமி யாருன்னா கென்னோட பாஸ் இருக்கிறாருல அவரோட பையன் தான். சின்ன வயசுலேருந்து கென் தான் ககாமியை வளர்த்திட்டு இருந்திருப்பான். பட் இப்போ கென்னோட பாஸ் வந்து இறந்து போயிருந்திருப்பாரா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ககாமியோட கார்டியனா இப்போ நரோகோ வந்து இருக்கிறான். அப்போ அந்த நரோகோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுஜிவாரா கிட்ட நீ வந்து உன்னோட ஸ்கூலை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக சார் இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் வந்து அர்த்தமற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உண்மைதான், அந்த ஒரு விஷயத்த எப்போ ககாமி வந்து புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ ஃபுஜிவாராவும் ககாமியும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துக்குவாங்க. இப்போ அப்படியே குராசாக்கி அப்படின்னு இன்னொரு ஹை ஸ்கூலை வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்கூலில் ஷிபாட்டா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவனை தான் அந்த ஃபுஜிவாரா பார்த்தீங்கன்னா எரிச்சிருந்திருப்பான். அப்படியே பாடியில் வந்து கொஞ்சம் எரிஞ்சிருந்திருக்கும் ஒரு பக்கமே. அப்போ அந்த ஷிபாட்டா பக்கத்தில் உட்காந்துருக்க ஒருத்தன் இந்த மாதிரி ஃபுஜிவாரா வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்ட அந்த விஷயம் எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் 2 வாரம் இன்னையோட சேர்த்து 4 நாள் ஆச்சு அப்படிமானா. அவனை எதுவும் பண்ண போகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானும் உன்னை மறக்க ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவான். அப்போ வெளியே பைக் சத்தம்லாம் கேட்கும். என்னன்னு சொல்லி எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா அது வந்து அந்த ஃபுஜிவாராவாக தான் இருப்பான். அந்த ஒட்ஸு குரூப்பில் வந்து அவன் ஜாயின் பண்ணிட்டான்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே 4 பேர்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல மாஸ்க் காமிச்சிட்டு இருப்பானா. இந்த ஸ்கூல்லலாம் நீ கிடையாது, முதல்ல வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிபாட்டா வந்து சொல்லும் போது அதுக்கு அவன், உன்னோட ஸ்கூல் என்னடா என்ன வெளியே அனுப்புறது, நானே இந்த ஸ்கூலை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன், இது ஒரு குப்பை, அன்னைக்கு உன்னை நான் எரிச்சது ஞாபகம் இல்லை, திருப்பி அதே மாதிரி கெரோசின் ஊற்றி உன்னை கண்டிப்பாக எரிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இப்போ அதுவே காசியோ வந்து காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு மெமோரியலுக்கு வந்திருக்கான். ஆக்சுவலாக அது வந்து அவங்க அப்பாவோடது. அவர் வந்து ஒரு ப்ரோ பாக்ஸராக இருந்திருப்பாரு. ஒரு சண்டையில் அதிகமாக டேமேஜ் வந்து ஏற்பட அவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இறந்து போயிருந்திருப்பாரா. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசியோ வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கும். அண்ட் இந்த ஒரு ரீசன்னால தான் காசியோ வந்து மொட்டையா வெறுமேனிக்கு சும்மா போய் யாரையும் அடிக்கிறது கிடையாது. இப்போ காசியோ வந்து தனியாக தான் இருக்கிறான். ஈவன் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா காசியோ வந்து தனியாக தான் வளர்த்திருக்காங்க. இருந்தாலுமே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. அப்போ இந்த மாதிரி கேட்குறான், அப்பா வந்து ரொம்ப நல்லா சண்டை போடுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிற எல்லா மேட்ச்லையும் தோத்துருவாரு, பட் ஸ்டில் அவருக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கெனிச்சி வரானா. கெனிச்சி வந்துட்டு என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது காசியை வந்து எதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி தெரியாது. சரிடா லோனர் பையா வா, ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாட் பாத் இருக்கிறதுக்காக போகிறானுங்க. ஏற்கனவே கெனிச்சி பார்த்தீங்கன்னா காசியோ கிட்ட அவங்க ஃபேமிலியை பற்றி அப்படியே சும்மா 1-2 வார்த்தை வந்து கேட்கும்போது அப்போ அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காசியோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதை வந்து அப்படியே ஞாபகம் கூர்ந்துட்டு தன்னோட அப்பாவை பற்றி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேர் அப்பாவை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த கெனிச்சி கூட 2 பேர் சுற்றிட்டு இருப்பாங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு 3 பேரோட அப்பாவும் ஒரு மாதிரி தத்தியாக தான் இருப்பானுங்களா. உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காத, எல்லாருக்கும் இருக்குது, பட் இருந்தாலும் மற்றவங்க கூட இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த கென் இருக்கிறான்ல, அவன் பார்த்தீங்கன்னா சூசரானுக்கு போயிட்டு ககாமியை வந்து மீட் பண்ணலான்னு போகிறான். நான் அப்போ அந்த இடத்துல நம்ம காசியை வந்து மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ககாமி அப்படின்னு யாரையாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தோ வரான் பாரு அப்படிமானா. உடனே ககாமிட்ட போயிட்டு என்னை வந்து உனக்கு ஞாபகம் இருக்குதா, சின்ன வயசுல நான் தான் உன்னை தாளாட்டி பாராட்டி வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சின்ன வயசுல நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அசிங்கப்படுத்திட்டான் குமார் அப்படிங்கிற மாதிரி கென் பார்த்தீங்கன்னா காசியை கூட பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். நான் வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பிஇடி ரூமுக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல கென் கத்தாகிரி அப்படிங்கிற மாதிரி அவனோட நேமை வந்து பொறிச்சு வச்சிருந்திருப்பான். கென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கும்போது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து காசியை கிட்ட காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன பண்றது, இந்த ஸ்கூலை விட்டு நான் ட்ராப் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். நான் அதே நேரத்தில் ககாமியோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அவனுமே வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவுமே லோன்லியா இருக்கிறான். பட் அவன் சூசரான் ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி தரும். அது மூலமா அவன் வந்து வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனா அவன் இங்க வந்து தனியா தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. நீ அவன் கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப காசியோ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லாம போயிடுவான். அதுவே ககாமி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது அப்ப அந்த ஃபுஜிவாரா இருக்கிறான்ல, அவனை போட்டு செம்மையா அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரி அந்த ஒட்ஸு குரூப்போட நேமை யூஸ் பண்ணி அப்படியே சும்மா பத்னா காமிச்சிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அதுக்கு தான் உத விழுந்துகிட்டு இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்போ அவன் நீ இதெல்லாம் பண்ணலாம், ஆனா ரொம்ப சைலண்டாலாம் பண்ணக்கூடாது, இறங்கி செய் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிடுவான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுஜிவாரா வந்து குராசகி ஸ்கூல்ல தானே படிக்கிற அப்படிங்கிற சொல்லிட்டு கண்ணில் படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த குராசகி பசங்களை அடிச்சது மட்டும் இல்லாம கென் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடையுமே அடிச்சு காலி பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரியும் ஆர்டர் கொடுக்குறாங்க. மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு அங்க இருக்கிற கண்ணாடியில உடைக்கும் போது கென் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரா. கென்னையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படியே மேலே ஏறி வந்து குத்திக்கிட்டு இருக்கும்போது மாஸ்கை வந்து கழட்டி பார்த்துறாரு. ஆனால் அது ஃபுஜிவாரா அப்படின்னு தெரிய வருது. அன்னைக்கு நீ நரக்கோட ஆஃபீஸில் இருந்ததானா அப்படிங்கிற மாதிரி கென் வந்து யோசிக்கும் போது அப்போ டக்காஷி வந்துடுறானா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அப்படியே தெரிச்சு ஓடிடுறாங்க அடி வாங்கினதுக்கப்புறம்.
அதுக்கப்புறம் ஃபுஜிவாரா பார்த்தீங்கன்னா இந்த டோரோ இருக்கிறான்ல, இந்த மாதிரி சூசரான் ஸ்கூலோட அந்த கிங்கு, அவனை வந்து அடிக்கிறதுக்காக போறான். போயிட்டு இந்த மாதிரி நீ தானே சுசரான் ஸ்கூலோட டாப்ல இருக்கிற, உன்னை அடிச்சா அப்படின்னா சுசரான் ஸ்கூல் வந்து என்னோட தானே அப்படிங்கிற சொல்லி தான் சண்டை போட ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் டோரோ வந்து இருக்கிறவங்களே அடிச்சு போட்டு கூலா நடந்து போயிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் காசி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ககாமி இருக்கிறான்ல, அவன் காசியா கிட்ட எனக்கு என்னமோ டோரோக்கும் உனக்கும் தான் இந்த ஸ்கூல்ல வந்து யார் கிங்கா இருக்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைட் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கன்ஃபார்மா நான் உண்மையில தான் பெட் கட்டுவேன் சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். எப்பவுமே லோனர்ஸ் தானே ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நான் அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கெனிச்சியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவானுங்க நம்ம காசியோ கூட இருக்கிறதுக்கு. அப்படியே 4 பேர் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது அப்ப ஷிபாட்டா பாத்தீங்கன்னா சூசரான சேர்ந்த ஒருத்தன் அப்படியே மூஞ்சில ரத்தம் வெள்ளமா கிடக்கும். அவன் அப்படியே தூக்கிட்டு வருவான். கெனிச்சி உடனே ஷிபாட்டா போயிட்டு என்ன சூசரான் கூட வம்பளுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நான் ஒன்னும் அடிக்கல சரியா, ஃபுஜிவாரா அடிச்சு தூக்கி போட்டிருந்தான், நான் பொறுக்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தேன். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம், ஃபுஜிவாரா தான் இதை வந்து பண்ணிருக்கான், நீங்க ஃபுஜிவாராவை ஏதாவது அடிக்க போறேன் அப்படின்னா கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் தானே உன்னை வந்து எரிச்சான், உன்னை எரிச்சவனுக்காகவே நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது நன் ஆஃப் யுவர் பிசினஸ், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற சொல்லி போயிட்டே இருப்பான் ஷிபாட்டா. அன்னைக்கு நரோக்கா இருக்கிறான்ல, அவன் வந்து ஃபுஜிவாரா கிட்ட இந்த மாதிரி கென் வந்து அந்த இடத்துக்கு காலி பண்ற மாதிரி தெரியல, ஸோ அதனால அதை எரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஃபுஜிவாரா பார்த்தீங்கன்னா ககாமி வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குப்பமேடு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஃபுஜிவாரா இருக்கிறான் போல. இந்த மாதிரி நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து நமக்குன்னு ஒரு ஃபேக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி வேற யார் கண்ட்ரோல்லையும் இல்லாம நமக்குன்னு ஓனா நாமளே வந்து ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ககாமி வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து தனியாக இருக்கணும், என்னை வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நானே தான் எனக்கான ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறங்காட்டி இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனா யாருமே நமக்கு வந்து தேவையில்லை, நாமளே வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது அவனுக்கு. அடுத்த நாள் காலையில் அந்த டோரோ இருக்கிறான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஃபுஜிவாரா வந்து அடிக்கிறதுக்காக ஃபுஜிவாரா கூட இருக்கிற ஆளுங்க எல்லாருமே போட்டு முதிச்சிட்டு இந்த மாதிரி ஃபுஜிவாரா எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதில் ஒருத்தன் உங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒருத்தன் வந்து சேர்ந்திருப்பான் பார்த்தியா ககாமி அப்படின்னு, அவன்கிட்ட போய் கேளு, அவன் வந்து சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி எடுத்து வயிற்றிலே இறக்கிடுவான். பட் அதை பிடுங்கி அவனை பார்த்தீங்கன்னா செம்மையா அடின்னு அடிச்சு உதச்சு அனுப்பிடுவான். கத்தி குத்து வாங்கினபடியே அந்த டோரோ பார்த்தீங்கன்னா நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற அந்த ககாமியை பிடிச்சி அப்படியே மாங்கு 4 அடி போட்டுட்டு ஃபுஜிவாரா எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கடுப்பான ககாமி அப்படியே அந்த டோரோ பிடிச்சி அடின்னு அடிச்சு அப்படியே ஓரமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுசரான் ஸ்கூலோட டாப்ல வந்து ஒரு வேகன்சி வந்து ஏற்படுது. ஏன்னா டோரோ வந்து இப்போ ககாமிட்ட தோத்துட்டான்ல, ஸோ இனிமேல் யாரும் அவனை ஃபாலோ பண்ண போறது கிடையாது. அதுக்கப்புறம் ககாமி பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு கேங்கை வந்து கூட்டிட்டு அப்படியே நேராக நம்ம காசியோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கூட சண்டைக்கு வா, இந்த ஸ்கூலுக்கு வந்தது வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற டாப் பிளேஸை கான்கர் பண்ணணும் அப்படிங்கிற காட்டி தான் நான் வா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் சண்டை போடுறதுக்குலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கெனிச்சி வருவானா. கெனிச்சி நடுவில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களா கெனிச்சியை போட்டு அடிச்சிருவாங்க. அப்போ ககாமி காசியோ கிட்ட நீ வந்து இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு இல்லை அப்படின்னா முதல்ல இந்த ஸ்கூல் விட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அதுவே இங்கே அந்த ஃபுஜிவாரா இருக்கிறான்ல, அவன் வந்து குப்பைமேட்டில் அப்படியே குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்கே வந்து ஷிபாட்டா பழைய கணக்கு தீர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் மாறி அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த ஃபுஜிவாரா சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா மண்ணை தூக்கி அள்ளி வீசி அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டர்ட்டியாக தான் ப்ளே பண்ணுவான். கடைசியாக வச்சு ஷிபாட்டாவோட ஒரு கையை வந்து உடச்சு விட்டுருவான். அதே நேரத்தில் இங்கே கெனிச்சி இருக்கிறான்ல, அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற காசியோவை பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்த்துட்டேன், காப்பாற்றுவேன்னு நான் நினச்சிருக்க கூடாது இல்லை, சரி உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் காசியோ ஜென்ரல் வார்டு பக்கமாக வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிபாட்டா வந்து கை உடஞ்சி இருக்கிறான், ஃபுஜிவாரா தான் காரணம் அப்படின்னு தெரிய வருது. கூடவே அந்த டோரோவோட வயிற்றுமே வந்து கத்தி குத்து வாங்கி உட்காந்துருக்கானா, ஸோ இதுக்கும் ஃபுஜிவாரா தான் காரணம் அப்படின்னு தெரியுது. அப்போ ஷிபாட்டா காசியோவை பார்த்து இந்த மாதிரி நீ ரொம்ப லேமா இருந்ததெல்லாம் போதும், கொஞ்சமாவது ஏதாவது காட்டுறா அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் காசியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட ரூஃப் டாப்புக்கு வருவானா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாமா இருப்பான். அப்போ காசியோ அந்த மாதிரி ரெண்டாமா கிட்ட நீ தான் ஸ்கூல்லே செம பவர்ஃபுல்லாக இருக்கிறீல்ல, ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நீ வந்து இந்த ஸ்கூலை கான்கர் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக கான்கர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த இடத்துல கிடையவே கிடையாது. அதுவும் சூசரான்ல அப்படி ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் வந்து தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு அதை வந்து தேடி போகணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கு காசியோ சரி என்னமோ சொல்கிற, ஆனால் கண்டிப்பாக நான் அந்த ஸ்கூலை வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் மீட் பண்ணுறேன் ரெண்டாமா அப்படிங்கமா சொல்லிட்டு போவான். நேராக போய் ககாமியை தான் மீட் பண்ணுவான். ஓகே சண்டை வச்சுக்கலாம், சூசரான் ஸ்கூல்லேயே தான் நடக்கும், ரூஃப் டாப்புக்கு 1 மணிக்குள்ளே வந்துரு, அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் மறக்காமல் சாப்பிட்டு வந்துரு அப்படிங்கமா சொல்லிட்டு போவான். அதுவே அந்த ஃபுஜிவாராவும் ககாமியும் இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம கென் வேலை செய்கிற அந்த ஒரு கடையில் வந்து ஊற்றிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ எதர்ச்சியாக வெளியே வந்து கென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிக்க போகிறாங்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறான். கூடவே ககாமியும் இருக்கிறத வந்து பார்த்துட்டு நீ இப்படிதான் வளரணும் அப்படின்னு உங்கள் அப்பா வந்து நினைச்சாராடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு உன்னை வந்து ஒரு அட்மைரபிள் பர்சனாக வந்து ஆக்கணும் அப்படிங்கிறதால உங்கள் அப்பாவோட ஆசை, அதை வந்து நீ சூசரான்லையாவது கற்றுக்குவேன்னு நான் வந்து எதிர்பார்த்தேன்னு சொல்ல, என்ன சூசரான் அந்த ஸ்கூலில் என்ன இருக்குது, அந்த ஸ்கூலில் என்னதான் கிடைக்கும் அப்படிங்கிற
அப்படிங்க மாதிரி கேட்க, நீ அங்கே போன அப்படின்னா அது உனக்கு வந்து கிடைக்கும், சூசரான உனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே இருக்கிற அந்த பெட்ரோல் கேனை எடுத்து கென் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஊற்றிக்கிட்டு கொளுத்துறனா நீ சேர்த்து கொளுத்துடா அப்படிங்கிற மாதிரி ககாமிட்ட வந்து சொல்ல, இவனுங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபுஜிவாரா பார்த்தீங்கன்னா கடையை அசால்ட்டாக கொளுத்தி விட்டு ககாமியை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா கென் பார்த்தீங்கன்னா நம்ம காசியோட வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல காசியும் வருவானா. கென் வந்து காசியோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாரு, இந்த மாதிரி ப்ளீஸ் ககாமி கூட சண்டை போட்டு எப்படியாவது ககாமியை வந்து தோக்கடிச்சிரு, அவனுக்கு வந்து தலகனம் தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூசரான் இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா அவனோட தலகணத்தை வந்து குறைச்சாகணும், அதுக்கு நீ அவன் கூட சண்டை போட்டு அவனை வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஃபைன், பட் எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியல, உன்னை பார்க்கும்போது இதுக்கு நீ தான் கரெக்டான ஆளாக இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. பட் இருந்தாலும் காசியோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் உங்களுக்காகலாம் சண்டை போடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பட் ஆக்சுவலாக ககாமி கூட சண்டை போடுறதான் பிளானு. அடுத்த நாள் ஆகுது, காசியோ பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காக அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ கெனிச்சியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவனுங்களும் வந்துட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே வா போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம காசியோ கூட திருப்பி சேர்ந்துக்கிறானுங்க. ஆனால் அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குராசக்கி ஸ்கூலில் சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, ஷிபாட்டா கூட படிக்கிறவங்க, அவங்களுமே வந்துட்டு ஷிபாட்டா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்களை அமுச்சு வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க. போகிற வழியில் அந்த டோரோ இருக்கிறான்ல, அவனும் அவங்கள ஆளும் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காசியோ கூட ஒன்றா சேர்ந்துடுறான். ஸோ இப்போ காசியோட ஃபேக்ஷனும் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த ஃபுஜிவாரா ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு வந்திருக்கான். என்னதான் காசியோ கூட இருக்கிறவங்க வந்து கம்மியான பேராக இருந்தாலும் ஸ்டில் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சண்டை தெரிஞ்சவங்க தான். எல்லாரும் களத்தில் இறங்கும் போது டோரோ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபுஜிவாரா பேட்டரியில் இறங்குறான். அண்ட் கிட்டத்தட்ட அந்த சுசுரான் ஸ்கூலில் இருக்கிற டாப் டாக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசியோ கூட சேர்ந்து தான் சண்டை போடுறாங்க. ஏன்னா இந்த சுசுரான் ஸ்கூல் மட்டும் ஃபுஜிவாரா கையில் வந்து போயிருச்சு அப்படின்னா இது வந்து செப்பரேட்டாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே போன மாதிரி ஆயிரும். ஸோ சுசுரான் வந்து சுசுரானாவே இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் எல்லாரும் சுசுரானை மீட்கிறதுக்காக சண்டை போடுறானுங்க. ஒரு பாயிண்ட்ல ஃபுஜிவாரா டோரோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஷிபாட்டா உள்ள வந்துட்டு உன்னோட ரைவல்ரி நான் தான், அதனால என் கூட சண்டை போடு அப்படிங்கிற சொல்லி உடஞ்ச கையோட வரான். அப்படியே ஷிபாட்டாவோட உடஞ்ச கையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு ஷிபாட்டா வந்து சண்டை போட விடாம பண்ணிக்கிட்டு இருப்பான். ஷிபாட்டாவுமே உனக்கு என்னைக்கும் அட்வான்டேஜ் இல்லாமல் என்னை வந்து உன்னால் தோக்கடிக்க முடியாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே எட்டி வைப்பானா பார்த்தீங்கன்னா சட்டை பட்டன்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அண்ட் ஷிபாட்டாவோட உடம்பு அப்படியே ஒரு சைடு வந்து எரிஞ்சிருக்கும். அதை வந்து பார்க்கும்போது ஷிபாட்டா என்ன சொல்லுவானா, இந்த காயம் இது எதுவுமே வந்து நீ பண்ணது கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், இது எதுவுமே வந்து உன்னோட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கேப்ல டோரோ பார்த்தீங்கன்னா ஃபுஜிவாராவை அடிக்கலான்னு வரும்போது அப்போ ஃபுஜிவாரா நிறுத்து, நான் சண்டை போடல சரியா, ஃப்ரீயா விடு, உன்னோட ஸ்கூல் சம்திங் என்னமோ ஒன்று இருக்குது ஒத்துக்கிறேன். அப்புறம் ஷிபாட்டா ஐம் சாரி அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதுவே இங்கே காசியோ இருக்கிறான்ல, அவன் ரூஃப் டாப் வந்துட்டான். அப்போ அந்த ககாமி பார்த்தீங்கன்னா காசியோ கிட்ட சீனியர் நீங்கள் மட்டும் தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்த்துக்கலாம் அதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஃபைட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா காசியோ தான் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் ககாமி அப்படியே தூக்கிட்டு வெளியே வருவாங்களா, அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கென் வருவான். கென் கிட்ட வந்து ககாமியை ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட கொண்டு வரது மட்டும்தான் என்னோட வேலையாக இருக்கும், அவனோட புத்திக்கு உரைக்கிற அளவுக்கு சொல்கிறது எல்லாமே வந்து நீங்களா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். ஸ்கூலுக்கு வரும்போது ஒத்தையை சுற்றிக்கிட்டு இருந்தவன் இப்போ ரெட்டை கதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் தோஸ்து கெனிச்சி கூட போயிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் அந்த நரகோ இருக்கிறான்ல, அந்த ஒட்சுக்கியோட பாஸாக இருந்தான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிட்டான். அதே நேரத்தில் கென் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த கடையை வந்து திருப்பி ரீபில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ககாமி, ஷிபாட்டா, டோரோ அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்து காசியோவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலோட டாப் டாக் வந்து காசியோ தான். பட் காசியோ ரெண்டாமாவை டேக் டவுன் பண்ணாதான் நான் என்னை வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாமாவை ஒம்பளுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரெண்டாமா வந்து வான் பண்ணுவான், தம்பி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைப்பா, ஏற்கனவே நிறைய பேர் ட்ரை பண்ணி உண்டா வாங்கிட்டு போயிருக்காங்க, நீயும் பண்ணாத அப்படின்னு. என் பேர் காசியோ, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு குத்துட வரும்போது அப்படியே கட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தோத்துருப்பான், அது வேறு விஷயம். பட் இதுக்கப்புறம் அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா வரல, மேபி வரலாம், வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ thank you. Never let them tell me who I am. If you try to shake me, I'll be damned. Planet on the ground is where I stand. Never give up, that was always the plan. It's so cold